ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, இந்த சுபநாளில் உன்னுடைய மனை தேடி வந்த மங்கள வரத்தை பெற்றுக்கொள். மகளே, இது நாள் வரையிலும் எண்ணற்ற வரங்களையும் எண்ணற்ற வாக்குகளையும் நான் உனக்கு அளித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்பது சாஸ்வதமே, 100% உண்மைதான். ஆனால் அத்தனை வாக்குகளும் அதிவிரைவில் பலிப்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பெரிய முட்டுக்கட்டை எதுவென்று தெரியுமா? உனது மனம், உனது எண்ணங்கள். எப்பொழுதும் வாழ்க்கையில் நீ எந்தவித சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள். அதைத்தான் நானும் உன்னை பின்பற்ற சொல்கின்றேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிக்கல்லாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். சுலபமாக சொல்லிவிட்டீர்கள், ஆனால் தோல்விகளை எவ்வாறு வெற்றியாக பார்க்க முடியும் என்றுதானே கேட்கின்றாய்? சற்று முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போவதை உன்னுடைய கண்கூடாக பார்ப்பாய். ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, என்னை மீறி எதுவும் நடக்காது. உனக்கு அரணாக நான் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எது வந்தாலும் என்னை மீறி என்னை தாண்டியே உன்னை தொட வேண்டும். என்னை தாண்டி வரும் சக்தி இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை மகளே. எதையும் முயன்று பார்க்காமலேயே அனைத்தும் முடிந்து விட்டதாக நினைக்கின்றாய். ஒரு முறை முயன்றுதான் பார். உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்காமலேயே வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்ற முடிவிற்கு வந்து விடுகின்றாய். ஒரு முறை வாழ்ந்து பார். இந்த வாழ்க்கை வசப்படும். யாரை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீயாக இரு. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். எதை பற்றியும் கவலைப்படாதே. இது உன்னுடைய வாழ்க்கை, நீதான் வாழ வேண்டும். இது உனக்காக தான் படைக்கப்பட்டும் உள்ளது. ஒன்று தெரியுமா? உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது. உனக்குள் இருக்கும் திறமையை நீயே இன்னும் அடையாளம் காணாமல் தான் இருக்கின்றாய். அந்த அளவிற்கு உன்னுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. முதலில் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து. உனக்கான உன்னுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வா. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் என்னுடைய கரங்கள் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கின்றது. தைரியத்தை வரவழைத்துக் கொள். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான வெற்றியை இன்னும் நீ சந்திக்கவே இல்லை. என்னால் எதுவுமே முடியவில்லை அப்பா என்றுதானே கூறுகின்றாய்? அல்லது முயற்சி செய்து செய்து தோல்வி அடைந்து விட்டேன், இனியும் முயற்சி செய்வதற்கு என்னிடம் சக்தி இல்லை என்கின்றாய்? என் தங்கமே, உன்னுடைய மனதை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்கின்றேன். உனக்காக எதையும் செய்வேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டும் இருக்கின்றது. இனி நீ சுபிக்ஷம் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாமிருக்க